தமிழ் சினிமால அதிகபட்சமா சனிக்கிழமை எந்த ஒரு படமும் வந்தது கிடையாது. அப்படி பார்க்கும்போது சனிக்கிழமை 10ஆம் தேதி பராசக்தியை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது நிறைய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சினிமா துறையிலையுமே சரி, தியேட்டர் ஓனர் சைட்லையும் சரி, ஃபேன் சைட்லையும் சரி, எல்லாருக்கிட்டையும் ஒரு விமர்சனம். ஏன் 10ஆம் தேதி வருது, 14ஆம் தேதி அது பாட்டுக்கு வந்திருக்கலாம்ன்றப்போ அது ஒரு விமர்சனமா வைக்கப்படுது. என்ன ஏன் அப்படின்றது. ஸோ இது எல்லாத்துக்கும் பதிலடி தர மாதிரி தளபதி என்ன பேச போறாரு, ஒரு குட்டி ஸ்டோரி. இது அரசியலாவும் இருக்கக்கூடாது, ஏன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன குட்டி ஸ்டோரி பேச போறாரு? ரசிகர்கள் எப்படி வரலாம்? டிவிக்கு கொடி போட்டு வரலாமா, இல்ல டிவிக்கு பேட்ச் குத்திட்டு வரலாமா, டிவிக்கு டிஷர்ட் போட்டு வரலாமா, டிவிக்கு பேண்ட் எடுத்து வரலாமான்னு கேட்டா மலேசியா கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. என்ன மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு வரணும், என்னெல்லாம் கொண்டு வரக்கூடாது, என்னெல்லாம் கொண்டு வரணுன்றதை அவங்க மெயினா வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. என்னெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த டிஷர்ட்டோ, அதுக்கப்புறம் பேனரோ, பிளாகோ, தொப்பியோ, இல்ல போஸ்டரோ எதுவுமே அளவு கிடையாது. ஏன் நம்ம சும்மா கொண்டு வர விசிறி கூட அளவு கிடையாது. ஏன்னா அது விசிறிலையுமே நிறைய பேர் வந்து அரசியல் சார்ந்த புகைப்படங்கள் வந்து அச்சிட்டு கொண்டு வர, அதாவது பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துறாங்கன்னு சொல்லிட்டு விசிறியே அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியல் சார்ந்து எந்த ஒரு நிகழ்வுமே அந்த இடத்துல நடக்கக்கூடாதுன்றப்போ அரசியல் கட்சி ஆட்களே உள்ள வருவாங்களா, அங்க வரதுக்கான அனுமதி இருக்கா? தலைவர், அதாவது இப்ப நம்ம தளபதி விஜய்னு சொல்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் தனது அரசியல் கட்சி சார்ந்த ஆட்களை ஜனநாயக ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காரா, அவங்க எல்லாம் அங்க வந்து உட்காருவாங்களான்றதே ஒரு கேள்வியா இருக்கு, ஒரு விமர்சனமா வைக்கப்படுது. இது அரசியல் சார்ந்த விழா இல்லைன்றப்போ அவங்களாம் வருவாங்களான்றதே ஒரு விமர்சனமா தான் இருக்கு.